ஹாய் வர்ஸ், போன வீடியோவில் நந்தினி சந்திரனுக்கு கார்கோட்ட விஷயத்துக்கான மருந்து கொடுத்த உடனே சந்திரனுக்கு சரியாகிறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். சந்திரனுக்கு நினைவு வந்தோடனே மலைக்கேது ஆச்சரியமாக பார்க்குறாரு. அந்த இடத்துல இருந்த துர்தரா, ஹெலனா, தாயா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் நந்தினியோட பெரியம்மா கோபமாக பார்க்குறாங்க நந்தினியை. சந்திரன் முழிச்சு பார்க்குறப்ப நந்தினி சந்திரனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மருத்துவர் சந்திரனை பார்த்து நீங்க நம்புங்க, சரியான நேரத்துல அரசியார் வரலைன்னா நீங்க இந்நேரம் பிழைச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சந்திரனை பார்த்து சொல்றாரு. அரசியார் நந்தினி வராட்டி நிச்சயமா இந்த கார்கோட்ட விஷயம் போயிருக்காது அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்றாரு. இதை கேட்ட சந்திரன் நந்தினியை பார்க்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுட்டு இருந்த மலைக்கு ஏதோ கோபமா இருக்காரு. மூராவும் ஆமா அந்த விஷயம் உடல் முழுவதும் பரவிடுச்சு, ஆனா நந்தினி கிட்ட இருந்த அந்த மாற்று மருந்து தான் உன்னோட உயிரை காப்பாத்திருக்கு அப்படின்னு மூரா சொன்னோடனே மறுபடியும் நந்தினியை பார்க்கிறாரு சந்திரன். நந்தினியை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல இரவு முழுவதும் அவட்ட இருந்த மருந்து வச்சு உனக்கு சிகிச்சை கொடுத்தா அப்படின்னு மூரா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைனாவும் நந்தினி மேல பொறாமைய பாக்குறாங்க. துருதராவும் சாயாவும் சந்தோஷப்படுறாங்க. அதோட பலன் தான் நீ இப்ப பொழைச்சுக்கிட்ட. நேத்து உன்னோட நிலைமையை கண்டு நான் எவ்வளவு பயந்தேன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு மூரா சொல்லிட்டு இருக்காங்க. மூரா சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல சந்திரன் நந்தினியை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில ஹெல்னா நந்தினிய பாராட்டுறத பொறுக்க முடியாம பொறாம்பட்டு இல்ல நந்தினி என்னைக்கும் சந்திராவுக்கு சொந்தமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை தூக்கி போடுறாங்க. அந்த பொருள் உடையிற சத்தம் கேட்கறதுனால திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா ஹெல்னாவோட அம்மா அந்த பொருளை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நீங்க எப்ப வந்தீங்கன்னு ஹெல்னா கேட்டோடனே இது உனக்காக மெசடோனியால இருந்து நான் வாங்கிட்டு வந்தது, இதை நீ உடைச்சேனா எப்படி இப்படின்னு கேட்க வர நேரத்துல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த சந்திரா அப்படின்னு சொல்ல வந்துட்டு நிறுத்திட்டு நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும்னு ஹெல்னா சொல்றாங்க. கேட்ட ஹெல்னா அம்மா அவங்களே அந்த பொருளை போட்டு குடைச்சிட்டு ஹெல்னா கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹெல்னா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்தா தெரியலையா, நம்ம ரெண்டு பேரும் கொண்டாடிட்டு இருக்கோம், நம்மளோட வெற்றிகளை கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படி நினைச்சேனோ அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த ஹெல்னா அதிர்ச்சியாகி ஹெல்னா அம்மாவை பாக்குறாங்க. இடத்துல உனக்கு வேதனையா தான் இருக்கும், அன்பு செலுத்துறப்ப அதோட பலன் இப்படித்தான் இருக்கும். அதாவது வேதனை, வருத்தம், பொறாமை இதெல்லாம் கலந்ததுதான் நேசம். மனிதன் சிந்திக்கிற பலனையே அது அழிச்சிருமே அப்படின்னு ஹெல்னா சொல்றப்ப ஹெல்னா அம்மா சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. மனிதனோட பலத்தையே அழிச்சிருமேன்னு அவங்க அம்மா சொன்னோடனே எனக்கு உங்களோட உதவி தேவைமா, நீங்க இப்ப சொன்னது எல்லாமே இங்க நடந்துட்டு இருக்கு. நான் சந்திராவுக்கும் நந்தினிக்கும் திருமணம் நடத்தி வச்சிருக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நந்தினி சந்திராவோட இதயத்துல இடம் பிடிச்சிட்டு இருக்கா, என்னால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே எனக்கு தெரியும், சந்திராவை காப்பாற்றுற மாதிரி நடிச்ச நாடகம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஹெல்னாமா சொல்றாங்க. ஆனா ஏமாக ஆசைப்பட்டுட்டா அது இன்னொருத்தருக்கு கிடைக்க கூடாது. சந்திரா உனக்கு மட்டும்தான், வேற ஒருத்திக்கு கிடையாது. சீக்கிரம் புறப்படு, போய் நந்தினி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு ஹெல்னாமா சொன்னோடனே நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா, அது எதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே சந்திரா உனக்கு வேணுமா இல்லையா, சந்திராவோட இதயத்துல நீ ஆளணும்னு நினைக்கிறியா இல்லையா அப்படின்னு ஹெல்னாமா சொல்றாங்க. என்ன எனக்கு புரியல அப்படின்னு ஹெல்னா சொல்றாங்க. நான் எப்படி சொல்றனோ அதுபடி நீ செய்ய. சந்திராவுக்கு நந்தினி மேல கருணை வேணுமா, அவ சாதகமா பயன்படுத்திக்கணுமா, உன்னை அடையினா நீ மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்ல. தாக்குதல் எப்படி இருக்கும்னா நீ அடிக்கிற பாம்பும் சாகக்கூடாது, கம்பும் உடையக்கூடாது அப்படின்னு ஹெல்னாமா சொன்னோன்னே ஹெல்னா இதெல்லாம் கேட்டுட்டு யோசனை பண்ணிட்டு சிரிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.